கட்டிட இடிபாடுகளுக்குள் சிக்கி இறந்தவர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் என உயிர் தப்பிய தொழிலாளர்கள் கண்ணீர் மல்க தெரிவித்துள்ளனர். கட்டிடம் இடியத் தொடங்கிய போது மழைக்கு பலர் கட்டிடத்தின் அடித்தளத்தில் ஒதுங்கியுள்ளனர். தொழிலாளர்கள் பலர் குடும்பத்துடன் அடித்தளத்தில் வசித்து வந்துள்ளனர். திடீரென கட்டிடம் இடிந்து விழுந்ததால் அவர்களால் அங்கிருந்து தப்பிக்க முடியவில்லை. எனவே மீட்பு பணி அடித்தளத்தை தொடும்போதுதான் பலியானவர்களின் எண்ணிக்கை தெரியவரும். குறைந்தபட்சம் 30 பேரை பலியாகி இருக்கக்கூடும் என உயிர் தப்பிய தொழிலாளர்கள் தெரிவித்துள்ளனர். ஒரு மழை பெஞ்சு ரொம்ப ஒரு இடி பயங்கரமாக இடிச்சதில் லைட்டாக இதாகி கட்டுற உட்காந்துருச்சு. எல்லாரும் அமைக்கிருச்சு. அதனால் 4ஆம் ஃப்ளோரில் அமுக்கணும். 4ஆம் ஃப்ளோர்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்தோம். எல்லாரும் அமைக்கிருச்சு. இப்போ எல்லோரும் பார்க்க தான் வந்திருக்கோம். 60 பேர்கிட்ட இருந்தோம் அந்த பில்டிங்கில் மொத்தம். கீழே கொஞ்சம் இருந்தாங்க, மேலே எல்லாம் வேலை பார்த்துட்டு இருந்தோம். 10 பேர் கொஞ்சம் வந்துட்டுருக்காங்க, அடிபட்டு வந்துட்டுருக்காங்க. 2 பேர்கிட்ட டெத் ஆகிருக்காங்க. அவங்க கீழே ரூம் போட்டு தங்கி வேலை பார்த்துக்கோங்க. நாங்கள் அந்த சைடு பார்த்துட்ருக்கோம். உங்களுக்கு என்ன ஆச்சுன்னு எங்களுக்கே தெரியல. இடி இடிச்சு பயங்கரமான இடி, அது அதிர்ந்து போனது தான். அப்புறம் என்ன ஆச்சுன்னு எங்களுக்கே தெரியல. 6ஆம் ஃப்ளோரில் வேலை பார்த்துக்கிறதுல மழை பெஞ்சிச்சு. அரை மணி நேரமாக பெஞ்சிச்சு. சரி, வேலை முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் அந்த மிச்சத்தை பார்த்துட்டு சித்தாலெலாம் அங்கேயே இறக்கிட்டு கொஞ்சம் லேட்டாக வந்தோம். மழை பெய்யுது. லேட்டாக வரமே காற்று அடிச்சிச்சு. அடிக்குமே அப்புறம் கீழே 2ஆவது ஃப்ளோருக்கு வந்துட்டோம். வரும்போது பெரிய இடி விழுந்துச்சு. இடி விழுமே பில்டிங்கே ஆட்டம் கொடுத்து அப்படியே சரிஞ்சிருச்சு. ஓடி போய் ஒன்று சைடு உட்காந்தோம். நாங்கள் ஒரு 6 பேர் உட்காரவுமே இவ்வளவு தான் சீலிங்கி வந்து அப்படியே குழுங்கி போய் ரொம்ப ஒரு 1.5 அடி கேப்பில் இருக்கும். அந்த கேப் இருக்க போய் நாங்கள் 6 பேர் தப்பித்தோம். அப்புறம் மற்றவங்கெல்லாம் அங்கிட்டு இருந்தவங்கெல்லாம் அவங்க அமுக்கிருச்சு. நாங்கள் ஒரு 6 பேர் மட்டும் தப்பிச்சு வெளியேறி வந்து பார்த்தா மற்றவங்களாம் போகிறாங்க. ஆனால் மழை பெஞ்சு அதிகபட்சமாக அண்டர் கிரவுண்டில் தான் குடியிருந்தவங்க தான் அதிகமாக இருக்காங்க. அதில் எப்படி ஒரு ஏகப்பட்ட ஊர் 10 இப்படி 40-50 பேர் இருப்பாங்க கீழே மட்டும். மற்றபடி வேலை பார்த்தவங்க 10-20 பேர், மேலே ஒர்க் பார்த்தவங்களாம் மேலே இருக்காங்க. அதாவது ஒரு 4:30க்கு மழை பெஞ்சிச்சு. நல்லா மழை பெஞ்சு முடிச்சதுக்கு அரை மணி நேரம் பெஞ்சு ஒரு கொஞ்சம் நேரம் கழிச்சு ஒரு இடி விழுந்துச்சு. இடி விழுந்து அடுத்த செகண்டே பில்டிங் அப்படியே அரைமட்டமாக சாஞ்சு பின்னாடி இருந்த ஒரு 4 வீட்டில் விழுந்துருச்சு. பின்னாடி இருந்த 4 வீடு, முன்னாடி ஒரு மரம் அறுக்கிற மில்லு இருந்துச்சு, அதில் விழுந்துருச்சு. உள்ள லேபர் வந்து ஒரு 100 பேர் ஒர்க் பண்ணுறாங்க. மலைக்கு ஒதுங்கினவங்க பேர் தனியாக இருந்தாங்க. அதில் வந்துட்டு இப்போ 18 பேர் வந்திருக்காங்க. அதில் 4 பேர் இறந்துட்டாங்க.